வணக்கம் மைக்கி பாஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் தாயம்மா கொஞ்சம் தாய் கிரீன் கறியை தாயம்மா. தாய் கிரீன் கறி செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம், ப்ராக்கலி, பாலக்கீரை, கோகோனட் க்ரீம் பவுடர், அதுக்கப்புறம் டிராஃபிக் லைட் மாதிரி கலராக இருக்கிற எல்லோ சுக்னி, கிரீன் சுக்னி, எல்லோ பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர் அண்ட் கேரட் அண்ட் பீன்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, காட்டின காய்கறியை எல்லாம் பொருட்காட்சி மாதிரி டிஸ்பிளே மட்டும் பண்ணாமல் அதை அப்படியே கடை கட் பண்ணி வைக்கணும். என்னடா காயை மட்டும் காட்டுறாங்களே, காயை கட் பண்ணுற ஆள் எங்கன்னு தானே பார்க்குறீங்க. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேங்க. ஆனால் அவங்க வெக்கம் அவங்களுக்கு வழியே விடலை. வெட்கம் தாங்காமல் ஸ்டவ்வை பற்ற வைத்தால் சொல்ல மறந்துட்டேன். வெட்டி போட்ட காய்கறியோட பிச்சு போட்ட பாலக்கீரையையும் நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ வெட்டி போட்ட காய்கறியை எல்லாம் சுட வச்ச சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொம்பி பாகம் பண்ணணும். இப்போ எதுக்கு இந்த காய்கறியெல்லாம் கொதிக்க வைக்கிறோன்னா, இந்த காய்கறிகளோட ஃப்ளேவர்ஸ்லாம் காத்தோடு காத்தானு பறக்க வைக்காம இந்த காய்கறிலேயே ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸை பண்ணுறோம். இதுக்கு பேர் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த காய்கறிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ராசஸை தான் பாலக்கீரைக்கும் ஃபாலோ பண்ணணும். சில் தண்ணியில் போட்டு வச்சிருந்த பாலக்கீரையை அலேக்கா இந்த காய்கறியை சுட வச்ச அதே சுடு தண்ணியில் போட்டு நல்லா கலக் என்று கலக்கவும். இந்த சூட்டோட சூட்டை அப்படியே அவங்களோட காதல் கதையும் கேட்கலான்னு பார்த்தா எனக்கே சுடு வச்சிருவேன்னு சொல்கிறாங்கங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், என் அண்ணியின் பிரசாதம், இதுவே எனக்கு போதும். லான்ச் பண்ண பாலக்கீரையை திருப்பி அதோட இடமான சில் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். பிறகு தண்ணியில் ஊற வைத்த பாலக்கீரையை ஒரு மிக்சிக்குள்ளே போட்டு நன்கு அரைக்கவும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே தேவைப்படுற எண்ணெயை பரவாயில்ல ஊற்றணும். இந்த பாட்டில் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கே, எங்கே வாங்கினாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது அமேசான் ஆப்பில் தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த ஒரு பெரிய க்ரீன் கறி டப்பாலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் க்ரீன் கறியை மட்டும் எடுத்து காய வச்ச எண்ணெயில் போடணும். அதுக்கப்புறம் மூலையில் பாவமாக கிடக்கிற அந்த அரைச்சி வச்ச பாலக்கீரையை எடுத்து இப்போ இந்த கடாயில் இருக்கிற க்ரீன் கறி பேஸ்ட்டில் போடணும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அரைச்ச பாலக்கீரையை ஃபுல்லாக மிக்சிலேருந்து வழித்து ஊற்றின உடனே சிறிதளவு உப்பை எடுத்துட்டு நல்லா பரப்பரன்னு தூவணும். பியூரியோட கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இது அடிக்கடி ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ தண்ணி ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். சைட் பை சைடு ஒரு பவுலில் தேவையான அளவு கோகனட் மில்க் பவுடர் போட்டுக்கிட்டு, உங்களுக்குன்னு வாய்ச்ச அடிமை சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி பிடிக்க சொல்லி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்குன்னு கலக்கணும். சமையலில் கன்சிஸ்டன்சி முக்கியம் பிகிலு. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதே லெவல் கன்சிஸ்டன்சியில் தான் உங்களோட தேங்காய் பாலும் இருக்கணும். நாங்கள் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க் பவுடர் மட்டும் போதும்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி சமைக்க கற்றுத்தரேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் சரி ஆர்வமாக வந்தா இப்படி கிண்டுன்னு கிண்டுற வேலையை மட்டுமே கொடுத்துட்டாங்க. அது சரி, நமக்கு தான் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதே, எனக்கு இந்த வேலை கொடுத்ததே பெருசுன்னு நானே மனசை தேத்திக்கிட்டேன். இதையே இப்படி கிண்டிட்டே இருக்கோன்னா இது அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வர வரையும் கிண்டுன்னு கிண்டிட்டே இருங்க என்ன மாதிரி. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெல்லம் எடுத்துக்கிட்டு நல்ல மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டு கலக்குங்க. டேஸ்ட் பேலன்சிங்காக தான் இந்த வெல்லத்தை போடுறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இந்த தேங்காய் பாலை ஊற்றி நீங்கள் கேட்கவே தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா கலக்குன்னு கலக்குங்க. ஒரு தின்னான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ தண்ணி ஊற்றியும் கலக்குங்க. வாழ்க்கையில் கலக்குறோமோ இல்லையோ, ஆனால் இந்த தாய் கிரீன் கறியை நல்லா கலந்தாதான் டிஷ்ஷு கலக்கலாக வரும். அடுத்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருந்த காய்கறியை எல்லாம் இந்த கிரீன் கறி சூப்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த தாய் கிரீன் கறி பண்ற ப்ராசஸோட கடைசி கலக்கல். தாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா தாய் கலக்கலை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வழியா இந்த தாய் கிரீன் கறி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் எடுத்து ஊத்திக்கணும். நாங்க ஒரு படி மேல போய் ஆலிவ் ஆயில ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்ப்ரே பண்ற டப்பா எங்க கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதுவும் அமேசான்லயே தான் இருக்கு. இந்த தாய் கிரீன் கறியை வெறும் சூப் மாதிரி குடிக்க முடியாது இல்லையா, அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது குக்கர்ல வேக வைக்க போறோம். ஆனா பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா ஜாஸ்மின் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரோமியோ ஜூலியட் காம்போ மாதிரி இந்த ஜாஸ்மின் ரைஸ் அண்ட் தாய் கிரீன் கறியோட காம்போவும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா பாஸ்மதி ரைஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாஷ் பண்ண பாஸ்மதி ரைஸ் எல்லாம் குக்கர்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தின உடனே ஒரு பாதி கை அளவு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எடுத்து அதே போல மழைச்சாரல் மாதிரி பரப்பரன்னு தூவணும். இப்போ அதுக்கு மேல கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறமா அதை வேக வைக்கணும். ஓகே, இப்போ திக்கான கன்சிஸ்டன்சில பாக்கிறதுக்கே ரொம்ப சுவையா இருக்கிற இந்த தாய் கிரீன் கறியை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரம் வந்துச்சு. கஷ்டப்பட்டு செஞ்ச பச்சை பசேல்ல இருக்கிற இந்த தாய் கிரீன் கறியை இஷ்டப்பட்டவங்களோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.